சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அருணாச்சலம் படம் எடுத்தவர், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வைத்து அன்பு சிவம் படம் எடுத்தவர், இப்போ உலகநாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் சேர்த்து வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்காக ஒப்பந்தமாயிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, அவர் அந்த படத்துலேருந்து விலகிட்டாராம். அவரு யார் தெரியுங்களா? அவர் தான் நம்ம சுந்தர் சி அவர்கள். சுந்தர் சி அவர்கள் உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் மூலமா நம்ம உள்ளத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவரு. அவர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பட்டாளங்கள் இப்படி அவ்வளோ பேர் இருப்பாங்க. அத்தன பேரையும் வச்சு அவர் எப்படி வேலை வாங்குனாருன்னு நம்மால கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அ அந்த படத்த அவ்வளோ நேர்த்தியா வடிவமைச்சிருப்பாரு. முழுக்க முழுக்க ஒரு ஹியூமர் ஜேனர்ல. அப்படிப்பட்ட அந்த இயக்குனர் இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஒரு படம் இயக்க போறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம இப்போ கொஞ்ச நாளா வந்து இது போதைப் பொருள் கடத்தலு, துப்பாக்கி கடத்தலு, துப்பாக்கி வெடிக்குது, பெரிய பெரிய துப்பாக்கி கலாச்சாரம், அந்த கடத்தல், இந்த கடத்தல்னு ஒரே ரத்த களரியா படம் பார்த்துட்டு இருக்க இந்த சூழல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஒரு மனிதன் மாதிரி, ஒரு வேலைக்காரன் மாதிரி, ஒரு மாப்பிள்ளை மாதிரி, ஒரு மன்னன் மாதிரி, ஒரு படையப்பா மாதிரி ஒரு நல்ல படமா, ஒரு குடும்பத்தோட ரசிக்கிற ஒரு படமா சுந்தர் சி அவர்கள் எடுப்பார்ன்னு நம்பிக்கையோட காத்திருந்தோம். ஆனா, அந்த நம்பிக்கை இன்னைக்கு பொய்த்து போய்விட்டது. இருந்தாலும் பரவால்ல. இப்போ இந்த படத்த வந்து நிச்சயமா வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா டைரக்டர் ஆ ஐயோ! அவங்கலாம் வேணாம். நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சாரா இருந்தா நிச்சயமா படம் குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு படமா இருக்கும். ஏன்னா, நீலாம்பரியும் படையப்பாவும் மோத விட்டு பார்த்தவராச்சே! கண்டிப்பா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் நிச்சயமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா அந்த படம் வெற்றி படமா இருக்கும். நன்றி, வணக்கம்.